சாந்தி. அவ்யக்த சமிகை 17 ஜனவரி 2025. இன்னைக்கு பாபா நமக்கு என்ன புரிய வைக்கிறார்னா, जैसे अपने स्थूल कार्य के प्रोग्राम को दिनचर्या प्रमाण सेट करते हो, ऐसे अपनी मनसा समर्थ स्थिति का प्रोग्राम सेट करो. எப்படி நீங்கள் உங்களுடைய ஸ்தூல காரியங்களுக்கான ஷெட்யூல், அந்த ப்ரோக்ராமை ஒரு நாளைக்காக செட் பண்ணிக்கிறீங்களோ, காலையில இந்த வேலை செய்யணும், மதியம் இதை செய்யணும், சாயந்தரம் இங்க வெளியில போகணும், நைட்டு இவங்களோட பேசணும், இவங்களை பார்க்கணும், இப்படி நீங்க செட் பண்ணிக்கிறீங்களோ, அதே போன்று தன்னுடைய மனதை சக்திசாலியான ஆக்குவதற்காக ப்ரோக்ராம் செட் செஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கும் நம்ம ஒரு ஏதாவது ஒரு ஷெட்யூல் போட்டுக்கணுங்கிற, நான் ஒரு நாளைக்கு இத்தனை தடவை ட்ரில் பண்ணுவேன், பாபா இது போல 12 முறை நிராகாரி ஆகணும், 12 முறை ஃபரிஷ்தா ஆகணும்னு சொல்லியிருக்கிறாரு, நான் அதை செய்ய போறேன், இல்ல 5 ஸ்வரூபத்தினோட ட்ரில் பண்றேன், இல்ல முரளி 2 தடவை படிக்கிறேன், இல்ல விசேஷமா 1 மணி நேரம் யோகா பண்றேன். ஏதோ ஒண்ணு உங்களுக்காக முழு நாளுக்கான ஒரு ப்ரோக்ராம் செட் பண்ணிக்கோங்க. जितना अपने मन को समर्थ संकल्पों में बिजी रखेंगे तो मन को अपसेट होने का समय ही नहीं मिलेगा. ஆக எந்த அளவிற்கு நீங்கள் உங்கள் மனதை சக்திசாலியான எண்ணங்களினால் பிஸியாக வைத்துக் கொள்கிறீர்களோ, அப்பொழுது அந்த மனம் அப்செட் ஆவதற்கு அல்லது மூட் ஆஃப் ஆவதற்கு நேரமே கிடைக்காது. ஏன்னா நீங்க மனசை பிஸியா வச்சுக்கோங்கிறாரு. இந்த ஸ்தூல சரீரம் பிஸியா இருக்கும் பொழுது வேற ஏதாவது தேவையில்லாத வேலை வந்து நம்ம ஒதுக்கிடுவோம், இல்லை எனக்கு இப்ப இந்த டைம், இந்த வேலைக்கு டைம் கிடையாதுன்னு சொல்றோம். அதே போல மனசுல வேஸ்ட் தாட்ஸ் வராம இருக்கணும்னா பாப்தாதா புரிய வைக்கிறாங்க, உங்களுடைய மனதிற்கான ஷெட்யூல் நீங்க போட்டுக்கோங்க. இன்னைக்கு நான் இந்த காரியம் பண்ண போறேன், இந்த பயிற்சி பண்ண போறேன். அப்ப வீணான எண்ணங்களுக்கு அங்க நேரமே இருக்காது. मन सदा सेट अर्थात एकाग्र है तो स्वतः अच्छे वाइब्रेशंस फैलते हैं, सेवा होती है. எனவே உங்கள் மனம் சதாக செட்டாக இருக்கிறது என்றால், அதாவது ஒருமுகப்பட்டு இருக்கிறது என்றால், தானாகவே நல்ல அதிர்வலைகள் பரவுகின்றன, தானாகவே சேவை என்பது நடக்கிறது. சோ நம்மளோட ஒரே வேலை என்னவா, மனதை சக்திசாலியாக வச்சுக்கணும், அதுல வீணானது இல்லாம பாத்துக்கணும். பின்ன பாபாவே வந்து சேவா பண்ணிடுறாராம், பாபாவே ஆத்மாக்களுக்கு சகாஷ் கொடுத்துடுறாரு. அதனால நீங்க உங்களுடைய மனதை நன்றாக உயர்ந்த நிலையில் வைத்துக் கொள்ளுங்கள். தானாகவே அந்த வைப்ரேஷன் நாலா பக்கமும் பரவுது. நம்மிடமிருந்து எந்த ஆத்மாக்களுக்கு எப்படிப்பட்ட வைப்ரேஷன் கிடைக்குதோ, ஆஹா, அவர்கள் அதில் கவர்ச்சிக்கப்பட்டு ஈர்க்கப்பட்டு மீண்டும் இங்கு வருகிறார்கள். ரொம்ப நல்லா சேவா நடக்கும். நம்மளோட ஒரே வேலை என்னவா, மனதை கிளீன் அண்ட் கிளியராக தெளிவாக வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஓம் சாந்தி.